வெல்கம் டு fsmcrafttamil. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்லைம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்லைமை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேரல் ஸ்லைம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 15 ரூபா. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ ஸ்லைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் இந்த கலர் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 15 ரூபா. சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைமு. இது வந்து ஜெல்லி ஸ்லைம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்லைமில் நம்ம வந்து பபிள்ஸ் விட்டு விளையாடலாம். ஸோ இந்த ஜெல்லி ஸ்லைமில் வந்து சூப்பராக வந்து பபிள்ஸ் வரும். எவ்வளோ பெரிய பபிள்ஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லைம். தெரிச்சிருமா நான் நினைச்ச மாதிரி தெரியல. நீ நினைச்சதெல்லாம் நடக்காது இந்த வீட்டில். இந்த ஸ்லைமில் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் விடலாம், ஆனால் இந்த நம்ம டாட்டாக வைக்க முடியாது இந்த ஸ்லைமில். ஸோ டாட்டே விழாது இந்த ஸ்லைமில். இந்த ஸ்லைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இப்படி தூக்கி போட்டோடனே வந்து அது அப்படியே ஒன்றாவே சேர்ந்து விழுவுது பாருங்கள். ஸோ ரெண்டாவது வந்து நான் இந்த ஸ்லைம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்லைம் அண்ட் இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி கிளிட்டர்ஸ் வந்து போட்டிருக்குறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிடுவோம் இதை. ஸோ இந்த ஸ்லைம் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உள்ளே வந்து கிளிட்டர்ஸ்லாம் வந்து நல்லா விசிபிளாக தெரியுது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைமை நான் வந்து வெளியே எடுக்கும்போதே வந்து ஒரு மாதிரி பிஞ்சு வந்தது பாருங்கள். நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே கொட்டினதோடையே மொத்தமாக வந்து வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஞ்சு வருது பாருங்கள் நான் வெளியே எடுக்கும்போதே.
சரி அப்படியே எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுத்து வச்சுக்கிறலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், அந்த ஸ்லைமுக்கும் இந்த ஸ்லைமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஸ்லைம் பாருங்கள், இப்படி இது பண்ணும்போது வந்து லைட்டாக அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும் நமக்கு. இந்த ஸ்லைம் வந்து இழுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு தான் வரும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கும்போது சூப்பராக வரும். ஸோ இந்த ஸ்லைமில் இந்த மாதிரி நம்ம வந்து டாட் டாட் வச்சுக்கலாம். ஸோ டாட் வைக்கலாம், ப்ரெஸ் பண்ணி விளையாடலாம். பால் செய்கிறதா இருந்தால் இதை உள்ளே வச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பால் பண்ணும்போது இந்த ஸ்லைம் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட் டாட் வச்சு இதை வந்து விளையாண்டுக்கலாம். நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும். இன்னொன்று இந்த ஸ்லைமில் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஏன் ஸ்குவிட் கேம் ஸ்லைம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இதையும் ஊதி காட்டுறேன் பாருங்கள், பபிள்ஸ் வராது இந்த ஸ்லைமில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷாம்பூ மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் இதுவுமே வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து கையில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளையாட ஒட்டலை. இதுலேயும் நல்லா வந்து நம்ம வந்து டாட் வந்து வச்சு விளையாடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதோட ரேட் வந்து 60 rupees இது. ஸோ இது வந்து நல்லா வந்து இழுக்க வருது கம்பேர் வித் அதர் ஸ்லைம்ஸ். ஸோ அந்த ஸ்லைமை வந்து இது பண்ணும்போது இந்த ஸ்லைம் வந்து நல்லாவே வந்து நல்லா இழுக்க வருது. பட் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி கட்டமாக உள்ளதை அப்படியே வச்சு நான் வந்து அப்படியே மேலே வந்து இழுத்து பார்த்தேன் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த 3 ஸ்லைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன கலரில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த பேரல் ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த கிளியர் ஸ்லைம் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப நேரம் கையில் வச்சு அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிங்க் கலர் வந்து இன்னுமே வந்து ஜாயிண்ட் ஆகலை பாருங்கள். மூணையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. லைட் பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் சேஞ்சிங் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பர்பிள் ரெண்டு கலரும் பார் டிஃபரன்ஸ். ஸோ இதாங்க அந்த 3 ஸ்லைமும். இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுவுமே வந்து இது வந்து ஷைனிங்காக இருக்குது. இது வந்து கிளிட்டரியாக இருக்குது. அது வந்து ஜல்லி மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லா டாட் வச்சு நம்ம வந்து விளையாடலாம். இதுலேயும் டாட் வச்சு விளையாடலாம். இதில் வைக்க முடியாது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து ஆனால் ஜல்லி ஸ்லைமு, இது வந்து ஷைனிங் ஸ்லைமு. இது மாதிரி ஒரு மாதிரி ஒட்டிக்கிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். பட் இந்த கிளிட்டர் ஸ்லைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது கட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கிடைக்கிது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். தனியாக இந்த ஸ்டார் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மற்ற ஸ்லைமில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து கட் ஆகாது பாருங்கள். அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைமில் பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். ஸ்டார் மாதிரி கட் ஆகலை பாருங்கள். தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்தாலும் ஸ்டார் மாதிரி வராது. ஸோ இந்த ஸ்லைம்லேயும் நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா வராது, அந்த ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இங்கே பாருங்கள், எல்லா ஷேப்ஸ்லேயுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அழகாக இந்த ஸ்லைமை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற ஸ்லைமில் வந்து கட் பண்ண வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.